வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. டெய்லி என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு இதுதாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே கை கால் முகம் கழுவி குளிச்சுட்டு முதல்ல சாமிக்கு பூ பறிச்சிடுவோங்க. பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிடுவோங்க. சூரிய பகவானை பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டுங்க எல்லா செடிக்கும் ஒவ்வொரு மகு தண்ணி ஊற்றிடலாங்க. அப்படியே இயற்கை காற்று வாங்க அப்படியே ஊற்றினோம்னா ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. அப்படியே ஓஷோங்கிற காற்று அப்படியே வந்து நம்ம மனசை தூய்மைப்படுத்துங்க. துளசி செடி, மிளகு தக்காளி கீரை, செம்பருத்தி செடி வச்சுருக்கோங்க. வீட்டு மேலே என்னால் முடிஞ்சதை வச்சுருக்குறேங்க. கற்பூரவள்ளி செடிங்க, பறித்து கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சோம்னாங்க அந்த செடியோட ஸ்மெல் அவ்வளோவா திருநீர் பத்தினி தலைங்க. பகவான் முன்னாடி வச்சோம்னா கம்ம கம்மன் சாமி ரூம் நல்லா மணக்குங்க. முதல்ல போய்ங்க விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுறலாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமாரை அனுதினமுமே நான் வேண்டுவேங்க. அவரோட நாமம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இந்த 4 வரி மந்திரத்தை சொன்னாலே போதுங்க, நம்முடைய தீவினைகளில் அழிஞ்சு நல்வினையை தருவாருங்க. 2 ஊதுபத்தி காட்டினா போதுங்க, நம்ம வேறு எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. பழங்கள் வைக்கணும், இது தீபாராதனை காட்டணும், அதெல்லாம் இல்லைங்க. 2 ஊதுபத்தி பற்ற வச்சு பகவானை அன்றாட நம்மளோட கஷ்டங்கள், குறைகள், நிறைகள் எல்லாத்தையும் சொல்லி பகவான் பாட்டை பாடுவேங்க. அவரோட ஸ்தோத்திரம் சொல்வேன். அவரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் யோகீஸ்வராய வித்மகே சுரத்குமாராய தீமகி தன்னோ ராஞ்சி பிரஜோதயாத் சர்வம் யோகிராம் சுரத்குமார் கே அர்ப்பணம். பாடு பாடு பரவசமாக நாடு நாடு அருளாலயத்தில் நாடு தேடு தேடு பகவானை தேடு நல்லதை நாடு நாம் என்றும் சரிபாடு. இறைவனை எல்லா பக்கம் தீபாராதனையெல்லாம் காட்டிட்டுங்க அவரை தொழுது இன்றைய பொழுது நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். மனிதரிடையே ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக பகவானே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சு கும்பிட்டு தாங்க நான் வேலையே தொடங்குவேன். பாலை கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு இன்றைக்கி வாழைக்காய் மோர் குழம்பு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. தயிர் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்களா, அதனால் அது பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு பாலை முதல் காய்ச்சிங்க. பூனைக்கு நாய்க்கெல்லாம் ஊற்றணுங்க. அப்புறம் நம்மளும் ஒரு டம்ளர் காஃபி சூடாக போட்டு குடித்தாதாங்க காலையில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு டம்ளர் காஃபி குடித்தா தான் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூலிங் வாட்டர் குடிச்சிட்டுங்க ஒரு டம்ளர் காஃபி போட்டு பாலை காய்ச்சிட்டுங்க. இன்னொரு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு தண்ணி ஊற்றிட்டேங்க. வாழைக்காய் ஒன்று கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிங்க. வாழைக்காய் இருக்கிற அளவுக்கு கட் பண்ண வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது வேகட்டுங்க. அது அப்படியே எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க, சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க கலக்கி விட்டு வேக வச்சிடலாங்க. அது வேகட்டுங்க. அதுக்குள்ளே பால் ஒரு பக்கம் காயுது. நாம் மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் சால்ட் போட்டு ஒரு கலக்கிட்டுங்க. அது வெந்துட்டுருக்கட்டுங்க வாழைக்காய். அதுக்கப்புறம் நம்ம
அதுக்கு மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாங்க. தேங்காய்ங்க, அரை மூடி தேங்காய் போட்டுருக்கோங்க. அதுலேயே ஒரு ஸ்பூன் அரிசிங்க, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டம்ளர் ஊற வச்சு அரிசி, அதையும் ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதோட 3 பச்சை மிளகா, ஜீரகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டுங்க, நான் இஞ்சி ஒரு கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க. கருவேப்பிலைங்க போட்டுட்டு இது வந்துங்க அரைச்சிட்டு வந்து குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி குறைன்னு அரைச்சிட்டோம்னா காய் பாருங்க வந்து தண்ணி வடிச்சாச்சு. அதில் நம்ம இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் மிக்சியில் கலந்து தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஒரு வானல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி அது பொன்னிறமாக வெந்து வரங்க. ஒரு 10 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதோட போட்டுக்கலாங்க. வரமிளகா ஒரு 3 வரமிளகா இதோட போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. வெங்காயத்தை இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. வாழைக்காய் வந்து வாயுவுங்க. மோர் குழம்புக்கு நார்மலாகவே நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போடணுங்க. நல்லா வணக்கி விட்டுங்க. ஐயோ, இந்த பக்கம் வரமாட்டேங்குது. வாழைக்காயும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுருந்ததுக்கு இந்த தாளிச்சதில் போட்டுடலாங்க. தயிர் எடுத்துங்க, ஒரு 2 கப்பு தயிர் எடுத்துங்க. நல்லா மோராக செலுப்பிக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதோட கலந்துங்க. சூடாக மோர் குழம்புல கலந்து வச்சிடலாங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டேங்க. இந்த கப்பு வந்துங்க 2 பேர்த்துக்கு ஆகுங்க. அவருக்கு எனக்கு 2 டம்ளர் 2 ஸ்பூன் சுகர் கலந்து சன்ரைஸ் ஒரு 2 ரூபா பேக் போட்டு கலந்துட்டேங்க. இன்றைக்கி நேரம் வேறு ஆயிடுச்சுங்களா, அது ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு நேரம் இல்லைங்க. சன்ரைஸ் போட்டாச்சு. போட்டு நல்லா கலக்கி ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சணுன்னா ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுங்க. பகவானுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டேங்க. இங்கே ஒரு டம்ளர் நம்ம ஊற்றிக்கணுங்க. ஊற்றி கலந்து குடித்தா தாங்க காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்றைய ரொட்டீன் ஒர்க்கு பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சதுன்னு. கடன்னு வேலையை முடிச்சிடணுங்க. அடுத்தது நீ போய் டிஃபனுக்கு ரெடி பண்ணலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. வாழ்த்து வழங்கும் மறக்காமல்